ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் கவி, இது கோன்லோ. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஓணம் ஸ்பெஷல். இன்னைக்கு வந்து ஓணம் ஸ்பெஷலா ஒரு வீடியோ பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதோட கெட் ரெடி வித் மீயோட சேர்த்து இன்னைக்கு வந்து நிறைய புது மேக்கப் சம்திங் எனக்கு வந்து என்னோட எப்படி சொல்றது எதையாச்சும் சொல்லியா என்னோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு இப்ப கொஞ்சம் வெளியே போய் இந்த ஓணம்க்கு கெட் ரெடி ஆக போறேன். ஸோ அது ஃபர்ஸ்டா என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரெண்டு நாளா உடம்பு சரியில்லை, ட்ரிப் அளவு போயிருக்கு. ஸோ அதனால தொண்டை ஒரு மாதிரி இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணோம். நம்ம இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்டா என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து ஹேரை வந்து ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு. ஸோ அதுக்காக ஹீட்லெஸ் கேர்ள்ஸ் தான் இப்போ ட்ரை பண்ண போறோம். இது முன்னாடி நாள் நைட்டே நம்ம பண்ணலாம்னு ட்ரை பண்ணியிருக்கேன். நாளைக்கு தான் வந்து கெட் ரெடி வந்து ஃபுல்லா பண்ண போறோம். ஸோ இது முன்னாடி நாள் நைட்டே வந்து என்ன வந்து இந்த கெட் ரெடி ஹேரை வந்து செட் பண்ணி வைக்க போறேன். அப்பதான் நாளைக்கு கேர்ள்ஸ் கொஞ்சம் செட் ஆகும்னு சொல்லிட்டு. சோ நீங்களும் இந்த வீடியோ பார்த்து கெட் ரெடி ஆகுறீங்கன்னா நீங்க கிளம்புறதுக்கு முன்னாடி நாளே வந்து இந்த ஹேரை வந்து இப்படி பண்ணி வச்சுக்கோங்க. ஈஸியா எப்படி மேக்கப் பண்றது, நான் இதுல என்னெல்லாம் ஸ்ட்ரகிள் ஆகுறேன், ரொம்ப ரொம்ப பேசிக்ல இருந்தா நம்ம போறோம். சோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இதுல என்ன சம்பவம் எல்லாம் நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல, நாளைக்கு தான் தெரியும். சோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஹேருக்கு வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து செட் பண்ணுவோம். ஹேர் வந்து ஒரு 90% காய்ஞ்சிருக்கு. ஸோ நீங்களும் அதே மாதிரி ஒரு 90% பக்கமா காய வச்சுட்டு நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணுங்க. எப்பவும் வெளியே எங்கேயாவது போயிட்டு வரேன், நைட்டுக்கு எக்காரணத்தை கொண்டு இதை கலட்டிடுவேன். இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இப்ப ரெடி ஆகி படுக்கிறேன். ஓகே, ஓரளவுக்கு அப்படியே ஃபிக்ஸ் ஆயிட்டேன். இது எப்படி நைட்டு இப்ப தூங்க போறோம்னு தெரியல, ஏன்னா பின்னாடி பாத்தீங்கன்னா இருக்கு. இது என்ன பிரமாதம், இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு கூவுடா. எந்த அளவுக்கு இந்த கேர்ள்ஸ் வரும்னு தெரியல. நார்மலா நான் வெளியே போயிட்டு வரக்குள்ள ஒரு அளவுக்கு கேர்ள்ஸ் வரும். சோ நம்ம அதை பண்ணணும்னு நினைக்குள்ள எப்படி வரும்னு தெரியல, ஏன்னா எனக்கு இது டவுட்டா தான் இருக்கு. ஓகே, நம்ம நாளைக்கு வந்து இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்படியே கெட் ரெடி ஆகலாம். மறக்காம ஃபுல் வீடியோ பாருங்க. ஓகே, ஹாய் கைஸ், குட் மார்னிங். நான் வந்து நைட் பண்ணி வச்சது இந்த நிலைமையில தான் இருக்கு. பாத்தீங்கன்னா இங்க எல்லாமே வந்து அப்படியே கலண்டுருச்சு. நைட் ஒரு 11 மணிக்கு மேலதான் வந்து நல்லா அப்படியே பின்னிட்டு தான் படுத்தேன், ஏன்னா கொண்டை போட்டு தூங்க முடியல. இதுவும் கொஞ்சம் அப்படியே வேவியா வரும்னு நினைச்சேன். பாத்தீங்கன்னா இங்க எல்லாமே அப்படியே புளியிட்டு வந்துருச்சு. சரி ஓகே, ஏன்னா இப்போ மணி பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 11 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். போன வர ஒரு 11 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா தம்பி ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிட்டு குளிச்சுட்டு வந்து இப்பதான் உட்காந்துருக்கேன். சோ நம்ம வந்து கிளம்ப ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து சாரி கட்டிக்கலாம். ஃபர்ஸ்ட் சாரி என்கிட்ட வந்து 2 சாரி ஆப்ஷன் இருக்கு, ரெண்டுமே நம்ம இன்னைக்கு கட்ட போறோம். சோ இது வந்து ஃபார்மலான கேரளா சாரி, இதுவும் கேரளா சாரி தான், பட் கொஞ்சம் ஃபேன்சியர். இது கொஞ்சம் ஃபேன்சியா இருக்கும், அவ்வளவுதான். இது வந்து பியூர் கேரளா சாரி, ஒண்ணுமே டிசைனே இருக்காது, வெறும் இந்த பார்டர் மட்டும்தான் டிசைன். சோ இது ரெண்டையும் தான் நம்ம இன்னைக்கு கட்டி ஸ்டைல் பண்ண போறோம். ஸ்டைல் பண்ணலாமா? சரி பண்ணுதே. கரண்ட் போயிடுச்சு. நம்ம ஏதாச்சும் பண்ணலாம்னு நினைச்சோம்னாலும் அந்த கரண்ட் அதோட வேலையை கட்ட ஆரம்பிச்சிடும். இதுதான் சாரி நம்பர் 1. இது ஃபுல்லா தெரியுதான்னு தெரியல, ஆனா இந்த சாரி எனக்கு நல்லா ஒல்லியா காட்டுது. கேரளா சாரி பொறுத்த அளவுக்கு எந்த பிளவுஸ் வேணாலும் போடலாம், எந்த பிளவுஸ் போட்டீங்கனாலும் சூப்பரா இருக்கும். இதோட வேற சாரியோட பிளவுஸ், பட் இதுக்கு நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, அதனால இதை நான் எடுத்து போட்டுட்டேன். ஓகே, நமக்கு வந்து மேக்கப் பண்ணலாமா? நான் வந்து ஒரு இந்த சாரிக்கு கொஞ்சம் கிராண்டாவும் அந்த சாரி கொஞ்சம் சிம்பிளாவும் ட்ரை பண்ணலாம் பார்த்தேன். ஏன்னா இது ட்ரெடிஷனல் இல்லையா, அதனால இதை மட்டும் கொஞ்சம் கிராண்டா பண்ணலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சரி, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து எப்பவும் போல மாய்ஸ்சரைசர். இது என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டைலிங் வீடியோ, எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காம அப்படியே கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா அப்பதான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாமா வேண்டாமான்னு நீங்க பண்ற ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கமெண்ட்ல தான் எனக்கு வந்து தெரியும். சரி, நம்ம லிப்ஸ்டிக் அடிச்சிடலாம். லிப்ஸ்டிக் எல்லாம் பார்த்தா என் மூஞ்சி கொடூரமா இருக்கு வீடியோல. அப்புறம் இந்த சாரியை பத்தி சொல்லணுமே, இந்த சாரி தான் ஃபர்ஸ்ட் என் ஹஸ்பண்ட் எனக்கு வாங்கி கொடுத்த சாரி. அப்போ கிட்டத்தட்ட இப்போ ஒரு 10 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். 10 இயர்ஸ் ஆயிடுச்சு இந்த சாரிக்கு லைஃப். இங்க அந்த சமயத்துல எனக்கு கேரளா சாரி கட்டணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சா. ஆனா நான் என்ன பண்ணேன்னா, இங்க நாங்க பார்க்கக்குள்ள எல்லாமே வந்து ஒயிட்டா இருந்துச்சு. ஆக்சுவலா கேரளா சாரி வந்து ஃபுல் பியூர் ஒயிட்டா இருக்காது, கொஞ்சம் மில்கி ஒயிட் மாதிரி இருக்கும். எனக்கு வந்து அந்த மாதிரிதான் வேணும்னு ஆசைப்பட்டு
வாங்காமே வச்சுட்டே இருந்தேன். அப்ப என்னாச்சுன்னா அவர் வந்து கேரளா ட்ரிப் போற மாதிரி பிளான்ல இருந்தாரு. சரி ஓகே எனக்கு ஒன்று வாங்கி வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா அப்ப எனக்கு அது வாங்கி தந்தாரு. ஸோ ஃபர்ஸ்ட் கேரளா சாரி தான், அது கேரளால இருந்து வாங்கிட்டு வந்து நான் கட்டியிருந்தேன். ஸோ அதனால இந்த சாரி எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஆனா அதுக்கப்புறம் நான் 1 or 2 times தான் கட்டணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கட்டவே இல்லை. இன்னைக்குதான் நான் வந்து நம்ம ஓணம் ஸ்பெஷலுக்காக இந்த சாரி கட்டியிருக்கேன். எப்படி ஒரு ஹிஸ்டரி இருக்கு பார்த்தீங்களா இந்த சாரிக்கு. சூப்பர். அப்போ போல ஒயிட் டவுன், அதை அடிக்கிறதுக்கு ஒரு டவல். எனக்கு மேக்கப் பண்றதுக்கு கொஞ்சம் பிடிக்கும், ஆனா வெளியே போட்டுட்டு போறதுக்கு பிடிக்காது. ஸோ இது ஒரு வித்தியாசமான வியாதியா தான் இருக்கும். ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் டைம் எவர் வந்து நான் ஐ மேக்கப் பண்ண போறேன். எனக்கு வந்து சுத்தமா ஐடியாவே இல்லை. ஏன்னா இது வரைக்கும் நான் ஐ மேக்கப் பண்ணதே கிடையாது. ஸோ நிறைய ப்ரெஃபரன்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஆனா வந்து எப்படி பண்றதுன்ட்டு எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. இது எல்லாத்தையும் வச்சு நம்மளே ஒரு ஐ மேக்கப் பண்ண போறோம். ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. யோ காலையில இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்க, பாம்ப வெளியடியா பாப்போம். அது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா ஐக்கு வந்து காம்பேக்ட் பவுடர் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம நார்மல் பவுடர் வந்து கொஞ்சம் ஒயிட்டா இருக்கும், அதுல வந்து நம்ம அந்த கலர் வந்து அவ்வளோ கிளியரா தெரியாது. நம்ம வந்து இந்த மாதிரி காம்பேக்ட் பவுடர் போட்டோம்னா நல்லா தெரியும். நானா நம்புறேன். காம்பேக்ட் ஓகே, அப்படியே வெள்ளை அடிச்ச மாதிரி இருக்கு. ஸ்விஸ் பியூட்டியோடது ஐப்ரோ ஃபில்லிங். நீங்க ஐப்ரோ இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி தயவு செஞ்சு வந்து ஐப்ரோ வந்து கரெக்டா ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து என்கிட்ட இந்த பேலட் இருக்கு, மார்ஸோடது டான்ஸ் ஆஃப் ஜாய் ஐஷேடோ பேலட் இது. இப்போ நம்ம வந்து இது என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்மோக்கி ஐஸ் மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்கேன். எதுக்காக அப்படின்னா அதுதான் வந்து ஈஸி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆக்சுவலா நம்மளுக்கு அது ஈஸியானு கேட்டீங்கன்னா கிடையாது. இந்த கலர் இது வந்து என்ன கலர்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலா இது வந்து லிப் லைனரு. இது வந்து நம்ம காஜலாவும் போடலாம், இதாவும் போடலாம். ஆக்சுவலா இந்த கலர் வந்து இந்த பேலட்ல இல்ல, ஆனா இந்த கலர் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் இந்த கலர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். கையிலேயே கூட தேய்ச்சிக்கலாம். எங்கிட்ட ப்ரஷ் இருக்கு, பட் இருந்தாலும் கையில தேய்க்கிற அளவுக்கு அது வரல. நான் ஒரு 2-3 தடவை இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரி வருது. ஓகே, இதே வந்து கீழே சேம் அதேதான் ப்ராசஸ். இங்கே இந்த பக்கம் அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. இவருக்கு இதான் வேலை. காஜல் இதான் மெயின் டாஸ்க்கு. இதைதான் வந்து நம்ம வந்து ஸ்மெச் பண்ண போறோம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வாட்டர் லைன்ல போடாம ஃபர்ஸ்ட் மேல போட்டு கொஞ்சம் வந்து ஸ்மெச் பண்ணிக்கலாம். ஏன்னா கீழே வாட்டர் லைன் போட்டீங்கன்னா கீழே எல்லாமே அப்படியே கீழே டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். அதனால நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மேல மட்டும் போட்டுக்கலாம். இந்த லைன்ல வந்து சின்னதா கொஞ்சம் கொஞ்சம் போக போக பெருசா. இதை வந்து ஸ்மெச் பண்ணிக்கலாம். உனக்கு ஏன் தேவையில்லாத வேலை. ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. Trust the process. Trust the process. Trust the process. இப்போ வந்து நம்ம இந்த வாட்டர் லைன்ல போடலாம். போட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து கீழ் வாட்டர் லைன் அதே மாதிரி இந்த இடத்துல இருக்குல்ல, குட்டியா இருக்கணும், கொஞ்சம் கொஞ்சம் போகலாம், அப்படியே வைடா போய்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம நல்லாவே ஸ்மெச் ஆயிருக்கு.
இப்போ வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து இந்த பேலட்ல இருக்க இந்த கலர், எனக்கு ஆக்சுவலா இது ரெண்டும் ஒரே மாதிரி தான் தெரியுது, பட் இருந்தாலும் நம்ம இந்த கலர் எடுத்துக்கலாம். இந்த கலர் எடுத்து லைட்டா அப்படியே மேல டேப் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது நம்ம அந்த ஸ்வட்ச் பண்ணது மேல போடணும், அப்பதான் வந்து அது கொஞ்சம் லைட்டா இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். லைட்டா அப்படியே மேல டஸ்ட் பண்ண மாதிரி. சரி, ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் ஐ போய்க்கலாம். இப்போ ஒரு ஐ பண்ணது ப்ராப்ளமே கிடையாது, இப்ப ரெண்டாவது ஐ பண்ண போறோம். இதே மாதிரி வரணும், அதுதான் மெயின் டாஸ்க். சரி, ஓகே, நம்ம வந்து we can do it. நான் பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க. அந்த ஷேட் மட்டும் எனக்கு என்னன்னு தெரியல. ஆக்சுவலி இது கொஞ்சம் ப்ரௌன் கலர் மாதிரி இருக்கு இந்த ஷேட் ஒன்று, பிளஸ் இது வந்து ப்ரௌன்லயே கொஞ்சம் லைட் ப்ரௌன் மாதிரி இருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஷேடு தான் மெயினா போட்டிருந்தாங்க. நான் வந்து வேற எந்த ஷேடு போட்டு பார்த்தா அது அப்படியே இந்த அளவுக்கு கொஞ்சம் நீட்டா வந்த மாதிரி எனக்கு தெரியல. ஸோ நீங்க வந்து இந்த ப்ரௌன் கலர் ஷேட் மட்டும் போட்டுக்கோங்க. இந்த லிப் லைனர் என்னன்னா நான் ஜூடியோல வாங்கினேன். அந்த லிப் லைனர் நம்பர் எதுவும் இதுல இல்ல, இங்க மட்டும் கொஞ்சமா போட்டுக்கலாம், மேட்ச் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து ஸ்பெஷலா பண்ண ஐ மேக்கப். ஓகே, இது டேசலரோட மஸ்காரா, 60 rupees நினைக்கிறேன். இது இப்பதான் வாங்கினேன். இது வந்து நல்லா டார்க்காவே போட்டு இந்த காயில மஸ்காரா அது அப்படி ஒட்டுது. இது வந்து ஹூடா பியூட்டி, ஹூடா பியூட்டியோடது. கோட் அந்த நம்பர் வந்து 309. ஐயோ, எல்லாம் தப்பு தப்பா பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த ஐ மேக்கப் போட்டு என் மண்டை இதாயிருச்சுன்னு நினைக்கிறேன். முன்னாடியே போட்டிருக்கணும். நம்ம எப்பவும் ப்ராப்பரா பண்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம பாட்டு டப் 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 பண்ணிட்டு இருப்போம். நம்ம வந்து மாத்தி 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 கன்ஃபியூஸ் பண்ணிட்டு நம்மளையே நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதே வந்து இந்த இடம் என்ன பண்ணுவாங்க, பிளஷ் வந்து ஆக்சுவலா போட்டா எப்படி இருக்குன்னு தெரியல, ட்ரை பண்ணுவோம். இன்னைக்கு முடிவா ஒண்ணு பண்றதுன்னு ஆயிடுச்சு, எல்லாத்தையும் ட்ரை பண்றோம். தெரியல, ஒரு வித்தியாசமும் எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரியுதுன்னா சொல்லுங்க. ஓகே, இப்போ டைம் டு ரிவீல் இந்த ஹேர். இந்த ஹேர் ஏன் எப்படியா வச்சிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பசங்க பார்த்துட்டு தானே தெரியும் அந்த கேர்ள்ஸ் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லி. இப்போ நம்ம வந்து ரிவீல் பண்ணிடுவோம். இங்க பாருங்க, எனக்கே கொஞ்சம் காமெடியா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் செயின் போட்டுக்கிறேன், ஏன்னா தோலுக்கு வந்து எனக்கு ஆப்ஷன் நிறைய இருக்கு. அதனால நான் ஃபர்ஸ்ட் வந்து செயின் போட்டுக்கிறேன். கலைக்காம போங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லாங் ஹாரம், அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இதை 2 ஹாரம் போடுற மாதிரி நான் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். இது ஒரு ஆப்ஷன். எது நல்லா இருக்கு? எனக்கு தெரிஞ்ச ஜிமிக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்கு. கொஞ்சம் மேட்ச் ஆகல, ட்ரெஸ் கலர்ல இல்லைனாலும் ஓகே, நல்லா இருக்க மாதிரி இருக்கு. எனக்கு இந்த மெஸ்ஸி பன் வந்து கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கும்போது நல்லா இருக்கும்போது எதுக்கு யோசிச்சுக்கிட்டு இந்த கனகாமரம் அந்த மாதிரி சேர்த்த மாதிரி வாங்கினேன். நீங்க பிளைன் பூ வாங்கிக்கலாம், இல்ல மல்லிகைப்பூ கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி
ஹேர் பின் இப்படி உள்ள இன்செர்ட் பண்ணிக்கோங்க. பூவே வாங்கினீங்கனாலும் சரி, இல்ல இந்த மாதிரி ஃபேக்கா ஃப்ளவர் வாங்கினீங்கனாலும் சரி, 2 பக்கம் எப்படி வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி 2 பக்கமும் இன்செர்ட் பண்ணிக்கோங்க கரெக்டான இடத்துல. நீங்க அப்படியே எடுத்து அப்படியே இப்படி இப்படி உள்ள இப்படி குத்திக்கலாம். குத்திட்டு உங்களுக்கு வேணும்னா கீழே வந்து இந்த ஹேர் பின் போட்டணும். அந்த ஹேர் பின்னை குத்தி மட்டும் இன்செர்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். ஓகே, நம்ம வந்து வளையல் போட்டலாம். வளையல் வந்து நான் இது எடுத்து வச்சிருக்கேன். எந்த அளவுக்கு ஜூம்ல தெரியுதுன்னு தெரியல. இந்த ஹேர் வேணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நைட்டே நீங்க இதை பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு வரும். ஏன்னா என்னோட சில்க் ஹேர்க்கே வருதுன்னா அவங்க எந்த முடியா இருந்தாலும் வரும். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே, நம்ம வந்து செகண்ட் சாரி வந்து மாத்திட்டு வந்துடுறேன். லுக் நம்பர் 2. இந்த சாரி வந்து என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதோட டிசைனு அதை பொறுத்தே நான் வாங்கிடுங்க. இந்த ஹேண்ட் எம்ப்ராய்டரி எல்லாம் நானே போட்டது. நான் ஐ மேக்கப் மாத்தாதங்காட்டி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் கம்மியா தெரிய வாய்ப்பு இருக்கு. பட் இருந்தாலும் எனக்கு வந்து அது ரொம்ப கிராண்டா இருந்துச்சு. கொஞ்சம் சிம்பிளா காலேஜ் போட்டு போற மாதிரி ட்ரை பண்ணலாம்னு தோணுச்சு. நம்ம வந்து இப்படி ஒன் சைடு வச்சு பண்ணிக்கலாம். கொஞ்சம் மெஸ்ஸியாவே பண்ணிக்கலாம், அதான் நல்லா இருக்கும். ஆக்சுவலா அதை நீங்க வந்து பின்னாடி போட முடியாது. நீங்க முன்னாடி வச்சு பின்னிட்டீங்க அப்படின்னாவே நீங்க பின்னாடி போட முடியாது. பின்னாடி போட்டீங்கன்னா ஒரு மாதிரியா இருக்கும். அதனால நீங்க முன்னாடி வச்சு அப்படி பின்னிக்கோங்க. இது ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது வந்து நீங்க வந்து சும்மாவே இதுக்குமே நீங்க வந்து இந்த மாதிரி பின்ன இருக்கு, இந்த மாதிரி பின் போட்டு சும்மா அப்படி இன்செர்ட் பண்ணிட்டீங்கன்னாவே நல்லா இருக்கும். இங்க இருக்கு இல்லையா, இது வந்து இப்படி ஆக்சுவலி இதான் நல்லா இருக்க மாதிரி இருக்கு அந்த 3ஓட கம்பேர் பண்ணக்குள்ள. தோடு வந்து போன தடவை ஆப்ஷன் வச்சிருந்தேன்ல, அது போலாமா இல்லை இது போலாமா? ரெண்டுமே ஒரு மாதிரி எது நல்லா இருக்கு? இது நல்லா இருக்கமா இருக்கு. வலிக்குது. ஆக்சுவலா தோடு ரொம்ப ஹெவியா இருக்கு. ஓகே, ஒரு சிம்பிளான லுக். இது வந்து நீங்க காலேஜ் கூட போட்டு போகலாம். இந்த ஐ லுக் மட்டும் பார்த்து கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க. அது எதுவுமே நம்மளுக்கு தேவைப்படாது. இப்போ வந்து நம்ம வளையல் போய்க்கலாம். வளையல் வந்து எங்கிட்ட 2 ஆப்ஷன்ஸ் என்னைக்குமே இருக்கு. பட் இதுல இன்னொரு வளையல காணும். ஸோ வி ஹேவ் நோ ஆப்ஷன்ஸ். வளையல் நான் வந்து போன தடவை அந்த பெரிய வளையல் போட்டேன். இந்த தடவை ஒரு சின்ன வளையல். இது கண்ணாடி வளையல் கூட போடுங்க, சூப்பரா இருக்கும். இப்ப எங்கிட்ட கண்ணாடி வளையல் அவைலபிள் இல்லை. சோ நான் இந்த வளையல் எடுத்துட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ வெயிட்டிங்ல இருக்கு. நானும் கத்துக்கிட்டு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கா, இந்த மேக்கப் லுக் பிடிச்சிருக்கான்னு சொல்லி மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. அப்புறம் நான் சொல்லி கொடுத்து உங்களுக்கு புரிஞ்சுதாலும் சொல்லுங்க. ஏன்னா நான் எங்கிட்ட இருக்கிற திங்ஸை வச்சு நான் எப்படி மேக்கப் லுக் கொண்டு வரேன் அதை நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இதுதான் என்னோட பேசிக். ஸ்டார்டிங்ல நான் வந்து இப்படிதான் கத்துக்கிறேன். சுத்த பேசிக். எனக்கு சுத்தமாக மேக்கப்ல கொஞ்சம் கூட நாலேஜே கிடையாது. ஸோ நான் எப்படி பழகிறனோ அதை நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஸோ மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு இதெல்லாம் தெரியும். ஓகே, இதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. பை. வீடியோ எடுக்கிறது ப்ராப்ளம் கிடையாது, அதுக்கப்புறம் அழிக்கிறது தான் ப்ராப்ளம். என் கண்ணை மட்டும் பாருங்க. கொடூரத்தின் உச்சம். அது கூட பரவாயில்ல, இங்க பாருங்க.